இந்த பப்பட்லேயே பாருங்களேன், ரெண்டு வரையும் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்வாட் சூப்பர். ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கார்ட்டிங்லேயே போயிட்டுருக்குறாங்க. சூப்பராக பண்ணுறாங்க இவங்க பாருங்கள். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக. அனவியா வந்து பயங்கர க்யூட்டாக கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அஜல் போடுறாங்க, அவனை பிடிக்காங்க பாரு. கிராண்டான பஃபே ரைஸ் நூடுல்ஸ். இது வந்து ரைஸில் பண்ணக்கூடிய ரைஸ் நூடுல்ஸ். அப்படியே பாருங்கள், தேங்காய் பாலில் ஒரு சிக்கன் சூப்பு. வாவ், ரியலாக வந்து அதாவது லைவாக வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ரைஸ் வித் மேங்கோஸ், ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோஸ். நம்ம நேரத்துக்கு ஷோ நடக்கும், மழை வந்துட்டு அப்படியே குடுக்குன்னு ஓடிட்டாங்க பாருங்க. ஒருத்துண்ணே சம ஒருத்து. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். ஸோ ஷியாம் நிராமத் புக்கட் ஷோ. ஸோ ஷியாம் நிராமத்தில் நம்ம வந்து இப்போ வந்து டிக்கெட்டை போய் கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஓப்பன் டெய்லி 5:30 to 10:30 PM எக்ஸப்ட் டியூஸ்டே. ஸோ டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறவு நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வந்து வரவேற்பு மாதிரி இது. ஆமாம், இங்கே திரும்புங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிக்கெட்ஸ் வந்து ஒட்டி விட்றாங்க. அதில் வந்து நம்ம எந்த கேட்டுக்கு போனோம், அப்புறம் வந்து அது என்னது நம்மளோட சீட் நம்பர், ஷோவோட சீட் நம்பர் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷோவில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 5:30க்கு ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து நமக்கு வந்து டின்னர் கொடுத்துருவாங்க. 5:30 to 8:30 வந்து டின்னர். அப்புறம் வந்து ப்ரீ ஷோ ஆக்டிவிட்டீஸ், நோ ப்ரீ ஷோ இஃப் ரெய்னிங். ப்ரீ ஷோ ஆக்டிவிட்டீஸ் வந்து 7:45. தேட்டர் ஓப்பன்ஸ் அட் 8 PM. அப்படியே உள்ளே போமா. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக உள்ளே போகிறோம். ஸோ டிக்கெட் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிக்கெட் வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஷியாம் நிராமத் அப்படிங்கிறது முழுக்க இந்த தாய் கல்ச்சரை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போகிறோங்க. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்து சம்மந்தமான பிக்சர்ஸு, அப்புறம் வந்து ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் இருக்குது. பாரு அந்த பப்பட் வணக்கம் சொல்லுது. ஸோ இங்கே பப்பட் பண்ணுறாங்க. அஜல் இங்கே பாரு, இந்த பப்பட்லேயே பாருங்களேன், ரெண்டு வரையும் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி பாய், செம க்யூட்டாக இருக்குங்க, அழகாக பண்ணுறாங்க. பலூன் 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 இருக்குது. பெயிண்டிங்ஸ் அங்கே பாரு, டாட்டூலாம் இருக்குது. பலூன் பாருங்க. அனவியா, உனக்கு என்ன பலூன் வேணும்? இந்த மாதிரி ரிங்லாம் வாங்கிக்கோ. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பலூன் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. ஓ, ஸோ ஃபஸ்ட்டு பலூன் வெடிச்சிருச்சு. அவர் தலையில் பாரு, அவர் தலையில் பாருங்களேன், மான் மாதிரி கொம்பு, பூ. அதிலே பாருங்களேன் எப்படி ரொட்டேட் பண்ணி டைட்டாக கொண்டு வந்துடுறாங்க. வாவ், இதெல்லாம் மறுபடியும் ஊத முடியாது. ஒன்ஸ் வெடிச்சிட்டுனா அவ்வளோதான். இது நைஃப், ஸ்வாட். சூப்பர். அஜுல் கூப்பிட்றாங்க பாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஷோ பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க.
இப்போ வந்து ப்ரீ ஷோ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க பாருங்களேன், நல்லா வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கார்ட்டிங்லேயே போயிட்டு இருக்கிறாங்க. போர்டு மாதிரி விங்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, சூப்பராக பண்ணுறாங்க. இவங்க பாருங்க, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக. அனவியா வந்து பயங்கர கியூட்டாக கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. மெயினாக வந்து எல்லாரு கூடயும் வந்து ஃபோட்டோ வந்து அவங்க எடுக்கிறதுக்கு பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. சூப்பராக பண்ணுறாங்க. இந்த இடம் பாருங்களேன், பயங்கரமான கேலரி. இங்கே தாய்லாண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈவினிங் ஆனால் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ லைட்டாக ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, எவ்வளோ பெரிய ட்ராகன்லேருந்து இது வருது பாருங்க. ஸோ எவ்வளோ பெரிய ட்ராகனை வந்து அப்படியே இது மாதிரி பண்ணியிருக்காங்க, ஃபவுண்டைன் மாதிரி. இது ஃபுல்லுமே ஒரு ட்ராகன். அஜல் போடுறாங்க, உன்னை பிடிக்காங்க பாரு. இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் ரெடியாகி வராங்க, தெரியுதா? அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்க, கோட்டையிலேருந்து வர்ற மாதிரி அப்படியே நடந்து வராங்க. தாய் வில்லேஜ். ஸோ தாய்லாண்டில் உள்ள வில்லேஜில் உள்ள பீப்புள் மாதிரி வராங்க. ஸோ ஆக்சுவலாக தாய்லாண்டில் இதுதான் ட்ரெஸ்ஸு போல், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. இப்போ தான் தாய்லாண்டு மாறிட்டு. இங்கே பாருங்கள், ஷியாம் நிராமத் புக்கட் அப்படின்னு போட்டு இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாச்சு. நதி, அது என்ன ஸ்டாச்சுன்னு தெரியுமா? எனக்கும் தெரில. ஆனால் வந்து பாரு, கீழே வந்து ஒரு டீமோனை வந்து கொல்ற மாதிரி, கீழே வந்து அப்படியே மிதித்து கொல்ற மாதிரி. புத்தா மாதிரி இல்லை, ஒரு டீமோனை வந்து கொல்ற மாதிரி. பாவா, நெக்ஸ்ட் இதுக்கு போவாங்க போகிறாங்க பாரு. கமான் அனபியா. ஸோ தாய் வில்லேஜ் பீப்புள் திருப்பி நம்ம போகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பேப்பர்லேயே வந்து சூப்பராக பண்ணுறாங்க, கலர் கலர் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ். அந்த பிரதர் பாருங்கள், சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அழகாக பண்ணுறாங்க பாருங்கள், டபுள் கலர். போய் நில்லுங்க. அதே மாதிரி போஸ் கொடு, அம்மா சூப்பராக எடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி போஸ் கொடு. அனவியா தான் ஷியாம் நிராமத் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டா. ஸோ இது எல்லாம் வந்து தாய்லாண்டோட கைவினை பொருட்கள் மாதிரி. இந்த ஓலையில் வந்து மீன் செய்கிறாங்க பாருங்கள். நம்ம ஊர்லலாம் பனை ஓலையெல்லாம் இருக்கும், இங்கே என்ன ஓலைன்னு தெரில, பட் ஓலையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லியும் கொடுக்குறாங்க. இங்கே உள்ள கிட்ஸ்லாம் பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து அதை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செஞ்சதுதான். இந்த ஓலை என்ன ஓலைன்னு தெரில, ஆனால் அந்த பனைமர ஓலை ஸ்மெல்லு தாங்க அடிக்குது. நல்லா திக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது. இதில் வந்து அழகாக பண்ணுறாங்க. ஃபிஷ் அதில் இது என்னது? என்னதுடா?
மேலெல்லாம் பாருங்களேன், அந்த பேப்பரில் எவ்வளோ பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இப்போவும் உட்காந்து பொறுமையாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க இந்த பேப்பரில் பண்ணுறாங்க, இங்கே வந்து இந்த ஓலையில் பண்ணுறாங்க. இது வந்து அவர் கிளாஸ் எடுக்காரு, கிளாஸ் எடுத்து செய்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அதான் ஆமாம், நீங்கள் செய்வீங்களா? அதான் அது வந்து இது ஓலையில் பண்ணுறாங்க. அந்த ஓலை வந்து நல்லா அந்த பனை ஓலை மாதிரி நல்லா மனமாக இருக்குது. இங்கே ஒரு பிரதர் வந்து டாட்டூ மாதிரி பெயிண்ட் ஆர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் பெயிண்ட் ஆர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பஃபட் டின்னருக்கு வந்திருக்கிறோங்க. ஸோ இந்த ஷியாம் நிராமத் ஷோவோட டிக்கெட்லேயே நமக்கு வந்து டின்னர் உண்டு. அவர் கூப்பிட்டு போகிறாராம். வா நம்பியா. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே செட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது பாரு. ஆக்சுவலாக நம்ம வந்தோடனே நமக்கு வந்து அழகாக கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. வெல்கம் ட்ரிங்க், லெமன் கிராஸ் ஜூஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்வீட்ஸு, சூப். வாவ், எவ்வளோ பெரிய ஒரு வாஸ்ட் ஹால் பாருங்கள். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டின்னர். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் மாதிரியே போட்டிருக்காங்க. வெஜிடேரியன் எல்லாமே இருக்குது. வெஜிடேரியனும் இருக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது. பஃபேங்கிறதுனால நமக்கு ஃப்ரூட்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ்லேருந்து ப்ரெட்டு, சூப் எல்லாமே இருக்குது. மொத்தத்தில் இந்த ஏரியா சான்ஸே இல்லைங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படி ஒரு பஃபே பார்த்ததே இல்லை தாய்லாண்டில். இப்படி ஒரு பஃபேயா அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அங்கங்கே ஃபுட்ஸ் இருக்குது. ரோஸ்டட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நிறைய அஜுல் ஐட்டம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே, இந்த டேபிளில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். கரெக்டாக ரிசப்ஷனில் இருந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து இதை கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபுல் வியூ காட்டுற பாருங்க. லைட் வந்து ஒரு மாதிரி டிம் லைட் மாதிரி போட்டிருந்தாலும் அப்படியே ஸ்டால்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டால்ஸ்லேயும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு. அதுபோக டீ காஃபி கவுண்டர்லாம் கூட இருக்குது. அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்கங்க. அப்படியே நான் ஒன்று ஒன்றா நம்ம ரவுண்டு குயிக்காக போயிடலாம். இப்போ நமக்கு வந்து டேபிள் அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு தேவையான ஸ்டீம் ரைஸ், ஆவி பறக்க ஸ்டீம் ரைஸ், அப்படியே ஆவி அடிக்குது. சுட 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 ஸ்டீம் ரைஸ் வச்சுருக்காங்க. இது ஸ்ட்ரைடு சிக்கன் வித் ஜிஞ்சர். இது கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கணுங்க. காலையிலே வந்து காலையில் ஹோட்டலில் உள்ள பஃபேலே இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள், வெஜிடேரியனில் ரைஸ் சாலட், ரைஸில் சாலடாங்க, செமையாக இருக்குல்ல. ஸோ கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அங்கே இருக்குது பாருங்கள். கிரில்டு ஸ்னாப்பர் ஃபிஷ், கிரில் சிக்கன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு திறந்தோம்னா அதுவும் ஒயிட்டாக தான் இருக்குது பாருங்கள். அதனால் நமக்கு வந்து இந்த இப்படி திறந்தோடனே சிக்கனை பார்த்தா ஆன் இருக்குது, பட் அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து அப்படி மனமாக தெரிய மாட்டேங்குது. இங்கே கொஞ்சம் வந்து சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தாய்லாண்டில், மலேசியாலலாம் கிடைக்கக்கூடிய பேட் தாய் ரைஸ் நூடுல்ஸ். இது வந்து ரைஸில் பண்ணக்கூடிய ரைஸ் நூடுல்ஸ். அதோடு பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் போட்டு கொடுப்பாங்க. லெமன், மஷ்ரூம், இதெல்லாமே வந்து தாய் ஹெர்பல், இன்க்ளூடிங் டொமேட்டோ. சிக்கன் சூப் வித் கோகனட் மில்க், சிக்கன் சூப் வித் கோகனட் மில்க். அப்படியே பாருங்கள், தேங்காய் பாலில் ஒரு சிக்கன் சூப்பு. தொமியம் சூப் வித் தாய் ஹெர்ப்ஸ், தொமியம் சூப் பாருங்கள். சிக்கன் சூப் வித் கோகனட் மில்க் பார்த்தாலே வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேக் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து கறி நூடுல்ஸ் வித் சிக்கன் லானா ஸ்டைல். இது ஒரு விதமான சூப்பாங்க. ஸோ இதை வந்து எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். வாவ், சிக்கன். அதுக்கு மேலே போடுறதுக்கு ஸ்வீட் பிக்கிள், கேபேஜில் பிக்கிள், அப்புறம் வந்து மல்லி இலை, அப்புறம் வந்து இது கிறிஸ்பி ஷலாட் அப்படின்னா ஆனியனா என்னென்னு தெரில, லெமன் எல்லாம் இருக்குது. சில்லி பவுடர் பாருங்கள், பேஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாம் போட்டு அந்த நூடுல்ஸும் போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சாஸ். இது இந்த சாஸ்லாம் போட்டு ரியலாக வந்து அதாவது லைவாக வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க இங்கே.
கோகோனட் மில்க் பிளாக் சீசம், ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோஸ். ஓ ஓ ஓ ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோஸ். பார்த்தீங்களா, சின்னதாக சாம்பிள் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோ, அதில் போடக்கூடிய ஜெல்லு எல்லாமே இங்கே இருக்குது. ஃப்ரூட்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஒரு ஆட்டோவே கொண்டு வந்து விட்டா எப்படி இருக்கும்? அது ஆட்டோவில் தான் இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஒரு ஆட்டோவிலே கொண்டு வந்து விட்ட மாதிரி. சும்மா இதுக்கே கிர்னுங்குது. இதில் வந்து எதை சாப்பிட்றதுன்னே நமக்கு ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. அவ்வளோ இருக்குது. சும்மா மிரட்டி விட்ருக்காங்கன்ற மாதிரி டீசெண்டாக இருக்குது. ரொம்ப சவுண்டு நாய்ஸு எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குதுங்க. நம்ம மக்கள் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போமா? அம்மா வந்து பியூர் இந்தியன் ஃபுட்டு, ஜீரா ரைஸு, ரொட்டி, தால் அந்த மாதிரி. அது சூப்பராக இருக்கும். இங்கே வந்து தாய்லாண்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தாய்லாந்து மலேசியாலாம் இந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அகல நூடுல்ஸு, அது வந்து ரைஸ் நூடுல்ஸ், அதுதான் ஸ்பெஷல். நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடைக்காது. இங்கே ரைஸு, மில்லட்ஸு. தம்பி ஜங்க் பாய், எப்படி இருக்குது நூடுல்ஸு? ஸோ பஃபேல வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த தேட்டர் ஷோ இருக்குன்னு இருக்காங்க, அதுக்கு நாங்கள் போக. எல்லா பிளேட்ஸும் காலி. அதேமாரி நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்கங்க. அவன் என்ட்ரன்ஸில் வரும்போது இருந்த பரபரப்பு இப்போ இல்லை. அனபியா கிளம்புமா? என்ன சாப்பிட்ற? வாட்டர் மில்லனா? சீக்கிரம் சாப்பிட்டோம். ஸோ இது வந்து ப்ரீ ஆக்டிவிட்டி ஷோ தான் போயிட்டுருக்குதுங்க. ப்ரீ ஆக்டிவிட்டி ஷோவே பயங்கரமாக இருக்குது. வந்து அந்த ஷோ பார்க்குறதுக்கு நல்லா ஆர்கனைஸ்டாக பெஞ்சு போட்டதுனாலும் இங்கே பாருங்கள், கேலரி சூப்பராக ஹைட் வைஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்க. ஓடு போறாங்க. நம்ம நேரத்துக்கு ஷோ நடக்கும், மழை வந்துட்டு அப்படியே குடுன்னு ஓடிட்டாங்க பாருங்க. ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க, தூக்கிட்டு ஓடிட்டாங்க பாரு. ஓ எத்திரிக்க கேட்டா இருக்கு. ஆஹா அவ்வளோதான் ஷோ. இப்போ நாங்கள் வந்து தேட்டருக்கு போகிறாங்க. கூட்டத்தை மட்டும் பாருங்கள். இதுதான் வந்து ரியல் ஷோ.
பட் வந்து உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லைன்ட்டாங்க. திடீர்னு சரியான மழை. ஆனால் இப்போ போகிற ஷோ வந்து இன்டோர் தேட்டர் தான், அதனால் பிரச்சனை இல்லை. உடனே வந்து எங்களை போக சொல்லிட்டாங்க. 8:30 தான் ஷோ, இப்போ 8 o'clock தான். எல்லோரும் ஓடி தேட்டருக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ராமயானா ஹால் அப்படின்னு இருக்கு, ராமயானா ஹால்னு இருக்கு. ஸோ இதுதான் அந்த தேட்டர். அப்பா பெரிய கேலரியாக இருக்குல்ல, போய்கிட்டே இருக்குது. வரிசையாக நாங்கள் வரிசையாக உட்காந்துருக்கோம். ஷோ முடிஞ்சிருச்சுங்க. என்ன சியாம் நிராமத் ஷோ எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல கிரியேட்டிவிட்டி, பயங்கர கிரியேட்டிவிட்டி இல்லை, நைஸ் டைரக்ஷன். நைஸ் டைரக்ஷன். மெயினாக வந்து டைமிங்ஸ் அப்பா அப்படியே கம்ப்ளீட் ஸ்டோரி, தாய் எப்படி ஒரிஜின் ஆச்சு, அது அந்த காட் கிரியேட் ஆனது எல்லாமே நல்லா, ஹெல் ஹெவன் அந்த மாதிரி அந்த பிளிஸ்ஃபுல் ஹெவன் எல்லாம் சான்ஸ்லெஸ், ரொம்ப நல்லா இருந்தது. வாஸ் நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஒருத்துண்ணே செம ஒருத்து. செட்டெல்லாம் பயங்கர அது சரி கம்மா. அப்புறம் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு ஷோ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் லவ்லி ட்ரைல்ஸில் புக் பண்ண எங்களோட பேக்கேஜ்லேயே இருந்துச்சு. பட் ஷோ வந்து இந்த மாதிரி ஷோ வந்து லைஃப்பில் பார்த்ததும் கிடையாது. இனி வந்து இந்த மாதிரி ஷோ அமையுமான்னு கூட தெரில. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. தீம் பேஸ்டாக இருந்துச்சு. டைமிங்ஸ் அடுத்தாக்கலாம் அவங்களோட காஸ்டியூம்ஸ்.
ஸோ நாங்கள் வந்து என்னமோ அந்த தேட்டருக்குள்ளே போனது வந்து ஏதோ வேற்று உலகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஷோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ப்ரீ ஆக்டிவிட்டி ஷோ மட்டும் தான் மழை பெஞ்சனால நம்ம ஃபுல்லாக பார்க்கல. ஸோ இது வந்து புக்கெட்டில் ஒரு ஒன் ஆஃப் த ஷோ. உங்கள் தாய்லாந்து ட்ரிப்பு நீங்கள் யார் கூட போனாலும் சரி, எந்த பேக்கேஜில் போனாலும் சரி, இந்த ஷோவை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷோ இந்தியாவிலலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஷோ முடித்து எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. போங்க, நான் எடுத்துடுறேன். ஸோ அங்கே எல்லாம் ஷோ முடிச்சவங்க நிற்காங்க. இதில் நின்றுங்களேன். நம்ம எல்லாரும் யார்கிட்டயாவது கொடுத்து சரி அங்கே போங்க. வீடியோ ஓடட்டு, இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. தள்ளி வாங்க. பாய். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.